அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ருச்சக யோகம். இந்த பஞ்சமுக புருஷர்களில் யோகங்களில் ரொம்ப பலம் பொருந்திய ஒரு சிறப்பான யோகம் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய இந்த யோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, சந்தோஷம், ஆளுமைத்தன்மை, தன் திறமையான ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் இந்த ருச்சக யோகம். இந்த யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுப பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு. இதனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம், செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ஆட்சிநாதன். இந்த ஆட்சிநாதன் இந்த 2026 ஜனவரி மாதம் 16 உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் அடைய போகிறார். தமிழர்களின் பாரம்பரியமான தமிழர்களின் திருநாள் தை மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சபலம் பெறும்போது அற்புதமான ருச்சக யோகம். தொழில் ஸ்தானம் தாங்க முக்கியம். அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் ஆளுமைத்தன்மை. அரசு துறை மட்டும் கிடையாது, தனியார் துறையோ அல்லது நம்ம சொந்த தொழிலோ அல்லது நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலை வர்த்தகங்களை விரிவுபடுத்தி நம்மளுடைய திறமையை மற்றவங்களுக்கு எடுத்து கூற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் இந்த செவ்வாய் பலம் உச்சநிலை அடையும் போது ஏற்படக்கூடிய ருச்சக யோகம். இதனால் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்குங்க இந்த செவ்வாய் பகவான் உச்சநிலையில் அடைய போகிறார். அப்போது அந்த காலகட்டம் வரைக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்பட்டீங்க பார்த்தீங்களா? மேசராசி அன்பர்கள் அப்படின்னா ரொம்பவுமே நேர்மையானவங்க. எதுக்கும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாதவங்க. நம்மளுடைய மனசுக்கு எது படுதோ அது வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. ஆனால் எல்லா ஒரு திறமையும் படைத்தவங்க தான் இந்த மேசராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலகட்டங்களாக தொழில் ஸ்தானம் மட்டும் இல்லை, குடும்ப ரீதியிலேயே சில சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கிறீங்க. நாம் எது செய்தாலும் சரியாக செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஆனால் இப்போ சமீப காலமாக பிரச்சனைகள் ஏற்படுது, தேவையில்லாத சலிப்புகள் சங்கடங்கள் உருவாகுது. அது வேலை செய்கிற பக்கமும் அந்த மாதிரி அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய சிறு தவறுகள் கூட நாம் கை கட்டி பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதே சமயத்தில் சிலருக்கு வேலையினால் கடுமையான பணிச்சுமை. அப்படின்னா அதாவது நம்மளுடைய வேலைப்பாட்டில் நம்ம செய்கிறோம், ஆனால் அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையே வேண்டான்னு ஒன்று ஒதுங்கி வந்திருப்பீங்க. இல்லையா, என் வேலையை பறிப்போச்சு, இன்னார்னால என்னுடைய நிம்மதியே பறி போயிருச்சு, இப்போ வேலையில்லாமல் தவிச்சிட்ருக்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிலருக்கு. இன்னும் பார்த்தோம்னா வேலையில் எப்படியோ சமாளிச்சிட்டோம். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையில் கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, ஏதாவது நம்மளுடைய நேரம் அப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே போராடி வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை. வீட்டில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தினந்தோறும் ஏற்படுது. அந்த பிரச்சனைகளை ஒரு பிரச்சனைகள் சமாளித்து
முடிவுக்கு கொண்டுட்டு வந்தோம்னா அடுத்தது பார்த்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகுது. இப்படி தொடர் பிரச்சனைகளை சமாளிக்கிறதே என்னுடைய வேதனையாக போச்சுங்க. இன்னும் சொல்லப்போனால் 7 சனிங்கிற ஒரு நிலையில் சிக்கியிருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் யோசித்து முடிவெடுத்து கச்சிதமாக நீங்கள் செய்தாலும் அது பார்த்தோம்னா 90% சக்ஸஸ், 99 கூட சிலருக்கு சக்ஸஸ் தான். ஆனால் அந்த 1% பார்த்தோம்னா அது முடியல, இன்றைக்கி முடியல, அடுத்த வாரம், அடுத்த மாதம், இப்படி தள்ளி தள்ளி போகுது. அது எந்த மாதிரி இருக்குன்னா, சிலருக்கு திருமணத்தடை, சிலருக்கு கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ளேயே சில போராட்டமான சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. இது என்னதான் நம்ம விட்டு கொடுத்து போனாலும் இப்போ பார்த்தோம்னா நம்மளை அறிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சவங்க, எல்லாமே ஆசைப்பட்டு நடந்த ஒரு சில வாழ்க்கை கூட இன்றைக்கி பார்த்தோம்னா கசப்பான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிட்ருக்கிறீங்க. இத்தனைக்கும் காரணம் பார்த்தோம்னா அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவியார் காரணம் கிடையாது, மற்றவங்க தான் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்களால ஏற்படக்கூடிய சில, அதாவது ஈகோன்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த போராட்டமான அந்த ஒரு சுயநலம் படைத்த குணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை சேர்ந்திருந்தாலும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையோ, ஆக மொத்தத்தில் இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியாமல் போராட்டத்தில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டது உண்டு. இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு இப்போ கிடைக்குமா இல்லை அடுத்த மாதம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து இதனால் எந்த ஒரு பலனும் சமீப காலமாக உருவாகலை. நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பல பேருக்கு பழக்க வழக்கம் இருக்குது. மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பலமும் ஒரு வேகமும் ஒரு நல்ல மனசும் மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியலையே, நம்மளுடைய பிரச்சனை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியலையே, அப்படியே சொன்னாலும் அவங்களால இன்னும் எச்சாத்தான் பிரச்சனை வருதே தவிர தீர்க்கிற மாதிரி தெரியல. என்ன தான் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் யோசிச்சு முடிவு எடுத்தாலும் அது சரிவர செய்து முடிக்க முடியாத சில சூழ்நிலைகள் உண்டாயிட்டு இருக்குங்க. அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் ஜென்மாதிபதி கண்டிப்பாக 10ஆம் பாவகத்தில் உச்சபலம் அடைந்த இந்த தருணத்தில் கண்டிப்பாக இந்த ருச்சக யோகங்கிறது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு எதையும் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை என செவ்வாய்ங்கிறது வீரியம், தைரியம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை என இரத்தக்காரகன்னு சொல்லுவோம். ஒரு போராட்டத்தை இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஜெயிச்சு சாதிச்சு காட்டக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டுங்க. அதனால தாங்க நவகிரகங்களிலேயே செவ்வாய்க்கு சேனாதிபதி, அதாவது தளபதினு சொல்லுவோம். அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஒரு பலம் பெற்ற நிலையில் இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் செதறடித்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அற்புதமான ஒரு பொன்னான பொற்காலம் தாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக தடப்பட்ட திருமணம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும். சிலருக்கு திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாமல் இருக்குது, தாமதமாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது புத்திர சந்தான பாகியங்கிறது இந்த செவ்வாய் பகவான், அதாவது இரத்த காரகன் சொல்லக்கூடிய இந்த அமைப்பால் நிச்சயமாக ஒரு அற்புதமான யோக பலன்கள் உண்டாக்கும். மண்மனை பொன்பொருள் ஆடம்பரம் செல்வாக்கு, ஆக மொத்தத்தில் சில சட்ட சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து சுமூகமான ஒரு அற்புதமான ஒரு காலத்தை நீங்கள் அற்புதமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தை மாதத்தை ஆரம்ப காலத்திலேயே, அதாவது 2026 அதாவது ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இந்த புது வருடம் புது அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? அப்போது இப்போ நான் சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அதாவது மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான யோகத்தால் இந்த நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய பலம்
எந்த மாதிரி நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. எனக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, நம்மளுடைய லக்னம் என்ன, நம்மளுடைய ஜாதகம் இப்போ சாதகமாக செயல்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக அறிந்து தெரிஞ்சு சில சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த 2026 ஆரம்பமே அற்புதமான ஆண்டாகவும், அதாவது தொடக்கமே சிறப்பாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.